அவனுக்கு பிடிச்சிருந்தா போதுன்னு தான் நினச்சேன். ஏன்னா நமக்கு பிடிச்சி அவனுக்கு பிடிக்கலன்னா பிரச்சனை ஆகிடும். அதுங்க விருப்பம் தான், அதுங்க தானே வாழ்க்கை செய்ய போகுது. அவங்க கொஞ்சம் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் திடீர்னு அவங்களுக்கே அது சர்ப்ரைஸ் தான். என் வயசுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டேன். என்னுடைய பவர் தான். நான் இல்லைன்னா என் பசங்க இல்லை. எனக்கு பையன்னா சந்தோஷம் தான். ஏன்னா பேத்தியை பார்த்துட்டேன். எனக்கு எதா இருந்தாலும் சம்மதம் தான். கிஷோர் ஆனால் குழந்தையெல்லாம் நல்லா குண்டாக இருப்பான். அவன் நடந்தாவே அப்படியே டிங்கிட்டே பார்க்காம விட்டு கொடுத்து சந்தோஷமா வச்சுக்கோ அந்த பொண்ணு அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஆக்சுவலி இந்த ஒரு ஈவெண்ட் அப்போ நீங்க வந்து சார் எவ்வளவு மிஸ் பண்ணுவீங்க? நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். அவர் பேர பிள்ளைங்களெல்லாம் பார்க்கலாமே அப்படின்னு ஒரு இல்லாமல் போயிட்டாருன்னு ஒரு வருத்தம் தான். எல்லாம் நிறையா வாங்கி கொடுக்கறது ரொம்ப எக்ஸைட்டாக எல்லாமே பண்ணுவார். நிறையா நாங்கள் பேசியிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தான், அதை சொல்ல முடியும். பீப்புள் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். அதாவது இன்னைக்கு என் கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிஷோர் ப்ரோவோட அம்மா நம்பிச்சி தான் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட தான் ஒரு சில மூமெண்ட்ஸ் பற்றிலாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பேசுவோம். வணக்கம். ரெண்டு பேரும் கை வைக்க முடியாது, பரவாயில்ல. அம்மச்சி பாருங்க, அம்மச்சி தான் ரொம்ப ஒரு மாதிரி எந்தூசியாஸ்டிக்கா இருக்காங்க. சரி சொல்லுங்க. கிஷோர் ப்ரோ வந்து சொன்னாரு, நல்லா வந்து லவ்வை முதல்லயே போய் டைரக்டா எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டேன், அதுக்கு அவங்க வீட்லயும் சொல்லிட்டேன், என் வீட்லயும் சொல்லிட்டேங்கிறத ஒரு மாதிரி இதா சொன்னார் அவர் லவ் ஸ்டோரி பத்தி பேசும்போது. ஸோ ஃபர்ஸ்ட் அவர் லவ் பத்தி உங்ககிட்ட வந்து சொல்லும்போது என்ன ஃபீல் பண்ணீங்க? இப்போ இந்த பிரெக்னன்சி விஷயத்தை பத்தி சொல்லும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? அவன் லவ் பண்ணும்போது நான் ஒன்றும் அவனுக்கு பிடிச்சிருந்தா போதுன்னு தான் நினச்சேன். ஏன்னா நமக்கு பிடிச்சி அவனுக்கு பிடிக்கலன்னா பிரச்சனை ஆகிடும். அதனால லவ் பண்ணும்போது இந்த பொண்ணு தான்மான்னு சொல்லுவான். ஆனால் என்ன சொல்லுவான், உனக்கு பிடிச்சிருந்தாதாம்மா என்ன அப்படின்னு ஒரு வார்த்தை என்னோட உனக்கு பிடிச்சிருந்தா நான் லவ் பண்ணுவோமா இல்லைன்னா இல்லைம்மா அப்படின்லாம் சொல்லுவோம். எனக்கு பிடிச்சிருந்துச்சு சரின்னு அப்படி பண்ணி. அம்ச்சி நீங்க சொல்லுங்க, அவர் வந்து லவ் விஷயத்த உங்ககிட்ட சொன்னாரா? என்ன சொன்னீங்க நீங்க? எனக்கெல்லாம் ஓகே சொல்லிட்டேன். என் பிள்ளைங்க விருப்பம் தான். மாடர்ன் கிராண்ட் மதரா இருக்கீங்களே நீங்க. அதுங்க விருப்பம் தான், அதுங்க தானே வாழ்க்கை செய்ய போகுது, நம்மளா செய்ய போறோம். நல்லது கெட்டதெல்லாம் அவங்க தானே அனுப்பிப்பாங்க. அதனால அவங்க விருப்பத்து போல விட்டுறணும். ஆனா இந்த பிரெக்னன்சி விஷயங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான மொமெண்ட். அதை கால் பண்ணி சொல்லுங்களே எதிர்பார்க்கல, அது வேற. ஓகே, அவங்க கொஞ்சம் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா திடீர்னு அவங்களுக்கே அது சர்ப்ரைஸ் தான். நீங்களா ஹாப்பியா சக்குன்னு சொன்னோட உங்களுக்கு எப்படி இருந்தது? நாங்க அவனை கேட்டு சொல்லிட்டே இருப்போம், கன்சீவ் நான் நல்லா இருக்குண்டா, நான் குழந்தை இவனுக்கு பெரியவனுக்கு குழந்தை பிறந்துச்சு, அடுத்தது குழந்தையும் பார்த்துட்டா எனக்கு சந்தோஷம். வெயிட் பண்ணுவான்னா அவங்களுக்கே சர்ப்ரைஸாக போய் நல்ல ஒரு நியூஸாக வந்து சொன்னான். அவன் சொல்கிற ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நான் அவன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், டே ப்ரெக்னன்சி ஆனால் நல்லதுடா அப்படி இப்படின்னு. அம்மா நீ என்னம்மா அப்படின்னு என்னை சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். ஒரு வாரம் கழிச்சு நீ என்ன நேரத்தில் சொன்னியா ப்ரெக்னன்ட் ரிசல்ட் வந்திருக்குமான்னா, நீ வேண்டிக்கிட்டே இருந்தியா சாமிக்கிட்ட அப்படின்னு சொல்லுவான். பாட்டி, உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அம்மாவை குழந்தையிலேருந்து வளர்த்துருப்பீங்க, கிஷோர் ப்ரோவை, அடுத்து இப்போ பாப்பா வந்தாச்சு. இது எப்படி இருக்கு பாட்டி? எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் வயசுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டேன். என் பசங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. குழந்தை இல்லையேன்னு வருத்தமாக இருந்தது. அங்கே எங்கள் ஊருக்கு வந்தப்போ நான் ஒரு மாங்கல்யத்தை கழுத்தில் போட்டு பின்ன ஆண்டவர்கிட்ட வேண்டினேன், ஏதோ ஒரு குழந்தை வேணும்னு சொல்லி. அடுத்த வாரமே எனக்கு நல்ல செய்தி வந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாட்டியோட பவர் தான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பாட்டி தான் வந்து அந்த பவர் ஏதோ ஒன்று. ஆமா, என்னுடைய பவர் தான். நான் இல்லைன்னா என் பசங்க இல்லை. பாட்டி இல்லாம எந்த குழந்தையும் இல்லை. அம்மா நான் அம்மா என்ன பார்த்துட்டாங்க, என் குழந்தைய பார்த்துட்டாங்க, அடுத்தது அவங்க குழந்தையும் பார்த்துட்டாங்க, 4 தலைமுறையும் பார்த்துட்டாங்க. அது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் தான் எப்பவுமே. ஆனா நீங்க சொல்லுங்க, பையனா பொண்ணா என்ன எதிர்பார்ப்பீங்க? எனக்கு பையன்னா சந்தோஷம் தான். ஏன்னா பேத்தியை பார்த்துட்டேன். அதனால பேரனை பார்க்கணும்னு ஆசை. நீங்க சொல்லுங்க. எனக்கு எதா இருந்தாலும் சம்மதம் தான். என்ன வேறுபாடு வேண்டாம், வேறுபாடே வேண்டாம். ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் நல்லபடியா சுகப்பிரசமா ஆகணும். சரி, நீங்க பிரீத்தி அவங்கள வந்து ரொம்ப நல்லாவே பார்த்துட்டீங்க, பிரீத்தி மேம். ஸோ அவங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர், இந்த மாதிரி ஒரு பொண்ணுப்பா அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்லை, ரொம்ப கலகலப்பா பேசும், நல்லா ஜாலியா பேசும், இன்னசென்டான பேச்சு அப்படி இருக்கும். எனக்கு அதனால பிடிக்கும். இப்போ கிஷோர் ப்ரோ நீங்க சின்ன பையனா வளர்த்துருப்பீங்க, டக்குன்னு அவர் வந்து ஒரு மாதிரி டேக் கேர் பண்ணிக்கிறது, பிரீத்தி மேம் பேம்பர் பண்ணிக்கிறதுலாம் பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவரோட மெச்சூர்ட் ஆயிட்டான்னு தோணும். அவன் நாங்க இருக்கும்போது கொஞ்சம் வரணும் நாங்க தானே அவனை பேம்பர் பண்ணிட்டு வந்திருப்போம். இப்ப அவன் இன்னொருத்தவங்க பண்ணும்போது பரவாயில்ல
மெச்சூர்டா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றான் அப்படின்னு தோணும். எது உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது? என்ன நம்ம பையனா இப்படி எல்லாம் பண்றான்னு உங்களுக்கு ஷாக்கான விஷயம் இது? ரொம்ப கேர் எடுக்கிறதே ஓரளவு கொஞ்சம் ஓரளவு அவன் கேரிங் தான். இன்னும் நல்லா கேர் பண்ணும்போது பரவாயில்ல, மெச்சூர்டா நல்லா கேரிங் பண்ணிக்கிறானே அப்படின்னு நல்லா பார்க்க ஒரு சந்தோஷமாவும் இருந்துச்சு. பாட்டி நீங்க சொல்லுங்க, அம்மாவோட எந்த குவாலிட்டி கிஷோர் ப்ரோட்ட அதிகமா இருக்கு? அவன் அவங்க அப்பா பண்ற மாதிரி தான் ரொம்ப அதிகமா பண்ணுவாப்புல. அப்பா மாதிரி தான். ஆமா, அவங்க அப்பா மாதிரி பண்ணுவாப்புல. பெரிய தம்பி இவங்க அம்மா மாதிரி. பெரியவர் வந்து அம்மா மாதிரி, சின்னவர் வந்து அப்பா மாதிரி. ஆமா ஆமா. கார்ல அவர் போகும்போது அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாரு, அப்பா இல்லாம நடக்கிற ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டுங்கிறத பத்தி அவர் ரொம்ப இதா பேசிட்டு இருந்தார். அந்த விஷயம் பத்தி சொல்லுங்க. இந்த மாதிரி சந்தோஷமான நிகழ்ச்சியில அவர் இல்லைங்கிறது வருத்தம் தான். இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா சந்தோஷமா இருந்திருக்கும். அவர் பேர பிள்ளைங்களெல்லாம் பார்க்கலாமே அப்படின்னு ஒரு இல்லாமல் போயிட்டாருன்னு ஒரு வருத்தம் தான். மற்றபடி அவர் வந்து எல்லாத்துலேயும் தைரியமாக இருப்பார், அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார். சின்ன வயசுலேருந்தே ஒரு சப்போர்ட் வாங்கினது அவர் சொல்லும் போது என்கிட்ட கிஷோர் சொல்லிட்டு இருந்தாரு, சின்ன வயசுலேருந்தே எங்களை ஒரு மாதிரி ரொம்ப பேம்பர் பண்ணியே தான் வளர்த்தாங்க, பெருசாக வந்து. ஆமாம், ஒரு எல்லாத்துலேயும் டிசிப்ளின் ரொம்ப எதிர்பார்ப்பாரு. இந்த குழந்தைங்கெல்லாம் மண்ணில் கை வச்சு விளையாடுவாங்கல்ல, அது மாதிரிலாம் விளையாட விட மாட்டார். நாங்கள் தரையில் அப்போ சிமெண்ட் வீடு தான், முட்டி போட்டெல்லாம் குழந்தைங்க வளரும். நாங்கள் ஃபுல்லாக பாயை போட்டால் அது மேலே ஒரு பெட்ஷீட்டை போட்டால் அது மேலே தான் இவங்களை விட்டு முட்டி போட வைப்பார். அந்த மாதிரி அவர் ரொம்ப பார்த்து பண்ணிட்டு இருப்போம் ரெண்டு பேரையும் பார்த்து அவர் வளர்த்துருக்காரு. அவர் அதான் சொன்னார், அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். மேபி இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு அவர் இது பண்ணிக்கலாம், அப்போ எப்படி பாப்பாவை வந்து அவர் பார்த்துருந்தா இன்னும் இதாக இருந்திருக்கும். எல்லாம் நிறையா வாங்கி கொடுக்கறது, ரொம்ப எக்ஸைட்டாக எல்லாமே பண்ணுவார். எதுவும் இருந்தாலும் ஆனால் டிசிப்ளைனாக இருக்கணும். நீ என்ன வேணாலும் சாப்பிடு, என்ன வேணாலும் செய்ய, எல்லாம் பண்ணு, ஆனால் கரெக்டாக இருக்கணும். அதை பண்ணுறது கூட நீட்டாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாரு. சரி நீங்கள் சொல்லுங்கள், எந்த ஒரு குவாலிட்டி கிஷோர் ப்ரோக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட இருந்து அப்படியே வரணும்? பையனை வளர்க்கறதுல இல்லை பொண்ணை வளர்க்கறதுல நான் சொல்கிறேன், இந்த ஒரு குவாலிட்டி அப்பாட்ட இருந்து எனக்கு வரணும். நீட்டாக இருக்கணும், அந்த இதே டிசிப்ளைனாக அப்படியே இருக்கணும்னு தான் நான் எதிர்பார்ப்பேன். ஆக்சுவலி இந்த ஒரு ஈவெண்ட் அப்போ நீங்கள் வந்து சார் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். நிறையா நாங்கள் பேசியிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம், ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தான், அதை சொல்ல முடியாது. பாட்டி நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னீங்கல்ல சின்னவருக்கு வந்து அப்படியே அப்பாவோட கேரக்டர்னு, நீங்கள் எந்த ஒரு குணத்தை நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க இப்படியே பண்ணுறாருப்பா அப்படின்னு? அவங்க அப்பா வண்டி ஓட்டுற மாதிரிக்கவே அவரும் ஓட்டுவார். அவர் எந்த ஸ்டைலில் ஓட்டினாரோ அதே ஸ்டைலில் இவர் ஓட்டுவார். அப்படிதான், பயம் இல்லாமல் அவரோட போகலாம். ஆனால் இப்போது இந்த குவாலிட்டிஸாக இவங்க சொல்லும் போது சார் எப்படி இருந்திருப்பாருன்னு தெரியல. உங்களுக்கு ஆஸ் அ மாப்பிள்ளை எப்படி ஒரு கேரக்டராக இருப்பார்? நீங்கள் பையனுக்கு எந்த ஒரு கேரக்டர் அது வரணும்னு நினைப்பீங்க? அவர் எங்கள் அண்ணன் பையன்தான், எல்லா விஷயத்திலுமே நல்லா தான் இருப்பார். கிட்ஸ் வரப்போகிறாங்க, கிட்ஸ் வந்தோடனே இந்தந்த விஷயம்லாம் நம்ம முன்னாடியே வந்து ஆஸ் அ கிராண்ட் மதராக இதெல்லாம் சொல்லிடுவோப்பா அப்படின்னு என்னெல்லாம் சொல்லுவீங்க நீங்கள்? நாங்கள் வளர்த்த மாதிரியே தான் நாங்கள் வளர்க்கணும். அது எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியல. நாங்கள் எப்படி கேரிங் பண்ணி வளர்த்தோமோ அந்த மாதிரி தான் வளர்க்க எனக்கு தோணும். பட் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க பாப்பாக்கு? குட்டி பாப்பா அவங்க அம்மா அப்பா பார்த்துக்குவாங்க. இப்போ நம்ம அவங்க இப்போ எல்லாம் நிறைய யூடியூப் பார்த்து நிறைய கேரிங் எப்படி பண்ணணும்னு கற்றுக்குறாங்க. இப்போ நாங்கள் சொன்னால் இப்படி இல்லை அப்படின்லாம் சொல்ல சான்ஸ் இருக்கு. அதனால இருந்து நம்ம சொல்றத சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டா ஓகே, இல்லைன்னா கிஷோர் ஆனா குழந்தையெல்லாம் நல்லா குண்டா இருப்பான். குழந்தையில குண்டா இருப்பான் கிஷோர் ப்ரோ, நல்லா தூக்க முடியாது. அவன் நடந்தாவே அப்படியே டிங்கிட்டே பேக்ல அவனை சொல்லி நாங்க கிண்டல் பண்ணுவோம் நல்லா. அப்ப இப்போ அந்த குழந்தைய அந்த மாதிரிதான் எதிர்பார்க்கறீங்க? அப்படிதான் எதிர்பார்க்கிறோம். நல்லா கொழு நல்லா சாப்பிடுவான், தயிர் சாதம் பால் அந்த மாதிரி நல்லா சாப்பிட்றதெல்லாம். ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டு இன்னொன்று கேட்குற பையன் இவன். என் பெரிய பையன் ஒரு கிளாஸ் மட்டும் தான் போதும்னு நின்றுடும். ஓகே, நீங்கள் கொடுத்த அட்வைஸ் என்ன ஒரு கல்யாணத்தப்போ? கல்யாணத்தப்ப அந்த பொண்ணை நான் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு தான் சொன்னேன். ஒருத்தருக்கு விட்டு கொடுத்துக்குங்க, ஈகோ பார்க்காம விட்டு கொடுத்து சந்தோஷமாக வச்சுக்கோ அந்த பொண்ணை அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ப்ரெக்னன்சிக்கு அப்புறமா நீங்கள் கொடுத்த அட்வைஸாக என்னவா இருந்தது அவருக்கு? இன்னும் காரியங்காக எடுத்துக்கணும்னு தான் சொல்லியிருக்கேன். அதுக்கு பிடிச்சத. ஆனால் என்ன பிரீத்திக்கு பத்திய சாப்பாடு மாதிரி தான் ரொம்ப நாள் ஓடுனுச்சு. ரொம்ப நான் ஆசைப்பட்டு சாப்பிட்ற மாதிரி ஓடலை. ஒரு 3-4 மாதம் வரலும் பத்திய சாப்பாடு தான். அதனால ஆசைப்பட்டு அதுக்கு என்ன கேட்குதோ சந்தோஷமா மனநிலையை வச்சுக்கிடான்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, கிட்ஸுக்கு நீங்கள் அடுத்து அதாவது வளர்க்குறதுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் சொல்லணும்னு நினைப்பீங்க? இப்போ வந்து டப்பில் போட்டு அப்படியே கழுவி விட்டு குளிப்பாட்டுறாங்க, இப்படி தான் கொடுக்கணும் அப்படிலாம் ஒரு மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் நாங்கள் வந்து காலில் ஊற்றி வெந்நீர் வச்சு எண்ணெய் தேய்ச்சி அந்த மாதிரி குளிப்பாட்டணும் அப்படின்னு நாங்கள் எப்படி வளர்த்தோமோ அதை தான் எனக்கு சொல்ல தரல. அதே மாதிரி என் பேர பிள்ளைங்களாம் வளர்த்தோம். இப்போ இந்த குழந்தையும் அப்படிதான் வளர்த்தோம். இப்போ பெரிய வீட்டு பையனையும் நாங்கள் தான் வளர்த்தோம்.
அதே மாதிரி இவங்கள்ட்ட குழந்தையும் வளர்க்கணும். நிறைய விஷயங்கள் பேசணும். ஸோ அடுத்தடுத்த நல்ல விஷயங்கள் ஆனா இல்ல, எனக்கு நீங்க சொல்ற மாதிரி நீங்க எதிர்பார்க்கிற பதில் நான் சொன்னேன் நிறையவே தெரியல. நல்லா சொல்லல. நீங்க வந்து மனசுல இருந்து பேசுறீங்க, எழுதி வச்சு பேசுறது கிடையாது. இதுவே ரொம்ப நன்றி. தேங்க்யூ.